ஹாய் எவ்ரிவன் எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட்டு வணக்கம். தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கிற துரந்தர் படம் எப்போ இருக்குது வாங்க பார்க்கலாம். படத்தோட கேஸ்டிங் அப்படிங்கும்போது ரன்வீர் சிங், மாதவன், அக்ஷய் கண்ணா போன்றோர் நடித்திருக்காங்க. இந்த படத்தை ஆதித்யா தர்ங்கிறவர் படத்தை இயக்கி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காரு. ஷாஸ்வத் அப்படிங்கிற ஒரு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. விகாஷ் சினிமாட்டோகிராஃபி ஹேண்டில் பண்ணியிருக்காரு. துரந்தர் படத்தின் கதை அப்படிங்கும்போது படம் துவங்குறது எங்கன்னா 1999 சில டெரரிஸ்ட் பார்த்திங்கன்னா, அதாவது காந்தஹார் ஏர்போர்ட்டில் பேசஞ்சரை ஃப்ளைட்டில் இருக்கக்கூடிய பேசஞ்சரை ஹைஜாக் பண்ணி சில டெரரிஸ்ட்டை ரிலீஸ் பண்ண சொல்கிறாங்க. அப்போது அந்த இன்டெலிஜென்ஸ் டீம்லேருந்து அதை நெகோஷியேட் பண்ண யார் போகிறாங்கன்னா மாதவன் போகிறாரு. ஆஸ் பர் அவங்க கேட்ட அந்த விஷயத்தை ஒத்துக்கிட்டு டெரரிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணி பேசஞ்சர்ஸை வெளியே கொண்டு வந்தாங்க. அதே சமயம் அடுத்து 2002 பார்லிமெண்ட் வாசல்லையே ஒரு டெரரிஸ்ட் அட்டாக்குங்கிறது நடக்குது. அப்படி இருக்க மாதவன் பார்த்திங்கன்னா இதை கர்ப் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ அவர் ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாரு. அதில் துரந்தர் அப்படிங்கிற ஒரு மிஷனை சப்மிட் பண்ணுறாங்க. அதை கவர்மெண்ட்டும் அப்ரூவ் பண்ணுது. அப்படி இருக்க அது என்ன துரந்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஏஜெண்ட்டை அதாவது அவங்க நாட்டுக்கு அந்த டெரரிஸ்ட் இருக்கக்கூடிய நாட்டுக்கே அனுப்பி, அதாவது அவங்களில் யார் இந்த மாதிரி சில அக்கம்ப்ளிஷ்மெண்ட் டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டி பண்ணுறாங்களோ அதுக்கே அதை டாமினேட் பண்ணுறதுக்கு இங்கேருந்து ஒரு ஸ்பை ஏஜெண்ட்டை அனுப்புகிறாங்க. அதுதான் ரன்வீர் சிங். அப்படி இருக்க ரன்வீர் சிங் அங்கே பாகிஸ்தானுக்குள்ளே, அதாவது அவங்க நாட்டுக்குள்ளே போகிறாரு. அப்படி இருக்க இவர் அந்த நாட்டுக்குள்ளேயே ஒரு பிரஜை மாதிரி இருந்து அதே மாதிரி இந்த டெரரிஸ்டுக்கு பின்னணியில் இருக்கிற சில கேங்ஸ் இருக்குது, அண்டர்வேர்ல்டு கேங்ஸ் இருக்குது. அந்த கேங்ஸுக்குள்ள இவர் ஒரு மெம்பராக ட்ரை பண்ணுறாரு. அதே சமயம் ஆஸ் பர் இவர் பிளான் அந்த டெரரிஸ்ட் கேங்குக்குள்ள, அதாவது அண்டர்வேர்ல்டு டெரரிஸ்ட் கேங்குக்குள்ள இவர் ஒரு ஆளாக உள்ள நுழையிறாரு. இதுக்கப்புறம் இந்த படம்ங்கிறது எப்படி நகருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ரன்வீர் சிங் இந்த மிஷன் துரந்தரை நல்லபடியாக முடிச்சாரா. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னா, அதே சமயம் அந்த பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த அண்டர்வேர்ல்டு கண்ட்ரோல் பண்ணுற டான்ஸ் ரன்வீர் சிங்கை நம்புனாங்களா. அதே சமயம் அந்த டெரரிஸ்ட் கேங்குக்கு பின்னாடி இருக்கிற சில பொலிட்டிக்கல் திங்ஸு இதெல்லாம் தாண்டி ரன்வீர் சிங் இந்த துரந்தருங்கிற ஆப்ரேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணாரா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட மீதி கதையாக அமையுது. இப்போ படத்தில் பெருசாக ஒர்க் ஆகிற விஷயம் என்னென்னா, ரன்வீர் சிங்கோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராகவே ஒர்க் ஆகிருக்கு. அதே சமயம் மாதவன் நல்ல ஒரு இதுதான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சாரா அர்ஜுன் படத்தில் நடித்த நடிகர்கள் எல்லாமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வில்லனும் இந்த படத்தில் நல்லாவே இருக்கார். ஏன்னா வில்லன் கேரக்டர் வெயிட் ஆகும்போதே நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். வில்லன் கேரக்டரும் நல்லா தான் இருக்குது. அடுத்து இந்த படம் ஒரு ஸ்பை த்ரில்லருங்கும் போது சினிமோட்டோகிராஃபி, விஎஃப்எக்ஸ் இதெல்லாம் சூப்பராக ஒர்க் ஆகிருக்கு. எஸ்பெஷலி சினிமோட்டோகிராஃபி அந்த பாகிஸ்தானை காட்டுறதா இருக்கலாம், ஏர்பேஸ் காட்டுறதா இருக்கலாம். ஸோ எல்லா விஷயங்களும் சினிமோட்டோகிராஃபியில் விஷுவலி டெக்னிக்கலி சவுண்டடாகவே கொடுத்துருக்காங்க. நமக்கு கண்ணு முன்னாடியே அந்த அளவுக்கு இவங்களோட கிராண்டியர், படத்தோட மேக்கிங் கிராண்டியர் சினிமோட்டோகிராஃபியில் நீட்டாக தெரியுது. அடுத்து இந்த படத்துக்கு தேவையான பிஜிஎம், பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கும் சூப்பராக ஒர்க் ஆகிருக்கு. இது ஒரு ஆக்ஷன் ஸ்பை த்ரில்லருங்கும்போது மியூசிக் பெரிய பேக் போனாக இந்த படத்துக்கு அமைஞ்சிருக்கு. அதர் தேன் தட் டெக்னிக்கலி சவுண்டடாக எடுத்திருக்காங்க. அதாவது இவங்க விஷுவலைஸ் பண்ண விதத்தில் எது விஎஃப்எக்ஸ் எது ரியல்னே கண்டுபிடிக்காத அளவுக்கு நல்ல நமக்கு ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற ஒரு ஆக்ஷன் ஸ்பை த்ரில்லர் படமாகவும் இது அமையுது. அதர் தேன் தட் ரன்வீரோட ரசிகர்களை கவர்ற மாதிரி நிறைய படத்தில் மொமெண்ட்ஸுங்கிறது நிச்சயம் இருக்குது. அதே மாதிரி சஞ்சய் தத்தோட கதாபாத்திரம், அவரோட ரசிகர்களுக்கும் சில மாஸ் மொமெண்ட்ஸ் இருக்குது. அதில் சில பழைய பாடல்கள்லாம் அவரோட இன்ட்ரொடக்ஷனில் யூஸ் பண்ணுறது, அது எல்லாமே நல்லாயிருக்கு. அவரோட இன்ட்ரொடக்ஷனும் சூப்பராக இருக்குது. மாதவனும் பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அப்பியரன்ஸில் வந்திருக்காரு. ஸோ இது எல்லாமே இந்த படத்துக்கு நல்ல ஒரு ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரி, இதை தாண்டி இந்த படத்தில் வேறு என்னெல்லாம் செஞ்சுருந்தா இந்த படம்ங்கிறது இன்னும் பெரிதாக அமைந்திருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த படத்தோட டியூரேஷன் தான் கிட்டத்தட்ட 3 ஹவர்ஸ் 34 மினிட்ஸ் ஓடுது. அதே மாதிரி சில லவ் போர்ஷன்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு இருக்குன்னாலுமே, அதாவது விஷுவலி கிராண்டியராக இருக்குன்னாலுமே அதெல்லாம்
படத்துக்கு அங்கங்க கொஞ்சம் ஸ்பீட் பிரேக்கராகத்தான் அமையுது. அதாவது படம் ஓவராலா ஓரளவுக்கு இருந்தாலும், அதாவது படத்தோட லென்த்துங்கிறது அங்கங்க சில இடத்துல சில லேக்குங்கிறது இருக்கத்தான் செய்யுது. அதே மாரி இந்த கதைங்கிறது ஒரு ப்ரெடிக்டபிள் கதை தான். அதாவது இந்தியாலேருந்து ஒரு ஸ்பை ஏஜென்ட்ட அனுப்புறாங்க அப்படிங்கும்போது, ஸோ என்ன நடக்கும்? ஹீரோ என்ன ஆவாருங்கிறது நமக்கு ஆரம்பத்திலேயே தெரியுது. அதே மாரி சில லாஜிக்கல் லூப் ஹோல்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. படத்துல வன்முறை காட்சிகள், அதாவது பிளட் ஷெட் தான் இருக்கு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருந்தாங்கன்னா, இந்த படம்ங்கிறது இன்னும் பெரிதாக அமைந்திருக்கும். ஓவராலா துரந்தர் அப்படிங்கிற படம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவ பாகிஸ்தான்ங்கிறவங்க நெறைய இடத்துல அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அட்டாக்குக்கு ரிட்டாலியேட் பண்ண, அத கண்ட்ரோல் பண்ண துரந்தர் அப்படிங்கிற ஒரு மிஷன கொண்டு வராங்க. அத கதாநாயகன் ஏத்துக்கிட்டு அந்த பாகிஸ்தான் நாட்டுக்குள்ளேயே போறாரு. அப்படிங்கும்போது அவர் அத அந்த மிஷன சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி, இவங்க குடுத்திருக்கிற சில கர்பிங் விஷயத்தெல்லாம் பண்ணாரா? இல்லையா? இது எல்லாத்துக்கும் ஆன்சர் குடுக்குற படம் தான் துரந்தர் அப்படிங்கலாம். சரி, இப்போ ரன்வீர் ரசிகர்களுக்கு, இல்ல ஸ்பை த்ரில்லர் பார்க்குறவங்களுக்கு, ஆக்ஷன் த்ரில்லர் பார்க்குறவங்களுக்குலாம் இந்த படம்ங்கிறது நிச்சயம் கவர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாரி தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், விஷுவல் அப்பீலு, நல்ல பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் இருக்குன்னா, அவங்களுக்கும் இந்த படம்ங்கிறது கவர்றதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. மத்தபடி ஒரு ஜெனரல் ஆடியன்ஸா நம்ம பார்த்தோம்னா, இந்த படம்ங்கிறது ஒரு அபோவ் ஆவரேஜ் ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லர் படமாகத்தான் இந்த படம்ங்கிறது முடியுது. படத்த பொறுத்தவரைக்கும் ஏ சர்ட்டிஃபைடு தான். படத்துல ரத்தம் தெறிக்கக்கூடிய எக்கச்சக்கமான காட்சிகள் அப்படிங்கிறது இருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ் இத மைண்ட்ல வச்சுட்டு பார்க்குறவங்க பாருங்க. மேலும் ஒரு புதிய திரை விமர்சனத்துல உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஹாய் எவ்ரிவன். எல்லாருக்கும்